வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி 8/12/2024 வாசனை சம்பா நடுவு நட்டுன்னு இருக்கிறோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் 10/11/2024 அப்போ நாற்றங்கால் போட்டு இன்னையோட 29 நாள் ஆகுது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி அடித்து அதை வந்து கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு இப்போ வந்து சரி பண்ணியிருக்கிறோம். இயற்கை விவசாயம் இதுவும் ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு. இந்த அளவு வந்து நாற்றங்கால பிரச்சனை வந்தது கிடையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெமெடி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கற்றுனது வந்து பெருங்காய தண்ணி. எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தான். ஓகேங்களா. பெருங்காய தண்ணி அதை கலந்து விட்டும்போது என்னன்னா மண்ணில் இருக்க வேர் ஜெல்லி அந்த பூச்செல்லாம் இதுவாகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து பல தழைகளில் இது பண்ணியிருந்தோம். தலைகள் போட்டு கோமியத்தை இது பண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணோம். கடலை புண்ணாக்கு கரைச்சல் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் 1.5 ஏக்கரு மழை டெய்லி பெஞ்சுன்னு இருக்குது. 29 நாள் பயிர். அதாவது ஒவ்வொரு துண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காணி இன்றைக்கி எடுத்து இதை நட்டுருக்கோம். இன்றைக்கி இது முடிஞ்சிடும். அடுத்த துண்டு வந்து ரெடி பண்ண போதும். இது இன்னும் 2 துண்டு இருக்குது. நாளைக்கு இதை ஓட்டிட்டு இன்னும் 2 நாளில் இதை நடுவு ஸ்டார்ட் பண்ணுறோம். வாசனை சீரக சம்பா, பிரியாணி அரிசி, பச்சை அரிசி வாசனை சமையல் கட்டில் செய்யும் போதே ஆளில் வாசனை வரும். மக்கள் நடுவு நட்டுன்னு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குருவிகளுக்கு வந்து நல்ல உணவு. இது நீங்களே பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்னும் வந்து 90-92 நாள் அதோடைக்கு வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குருவிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து படி இழந்து மிச்சம் தான் நம்ம அதோட பண்ண போகிறோம். இப்போயே சொல்லிடுறோம். இது வந்து ஒரு அன்னதானம். இது போல் 1.5 ஏக்கர் இப்போ நடப்போதும். போன வாட்டியும் வந்து காணியில் தான் நட்டோம் அந்த சைடு மேலே. இது வந்து நல்ல விதைட்டுன்றதுனால இப்போ வந்து 1.5 ஏக்கர் நட்டுருக்கோம். குருவிகள்லாம் சாப்பிட்டு பட்சிங்களுக்கு உணவு கொடுத்து மிச்சம் தான் அதோட பண்ண போதும். இப்போயே சொல்லிடுறோம். ஓகேங்களா. நன்றி.